வெண்பா வந்து இப்போ வந்து முழிக்க போகிறாங்க. அதாவது வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். வெண்பா மட்டும் சுயநினைவோடு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க அந்த இடத்துலேருந்து தப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி தான் வந்து எல்லாருமே வந்து தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம வெண்பா குட்டிக்கு வந்து அந்த மயக்க நிலையிலேருந்து முழிப்பு வருது. முழிச்சு பார்க்கும்போது பக்கம் வந்து சுடர் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. யாரும் இல்லை போல், நம்ம வந்து இங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பா குட்டி வந்து தப்பிக்கிறாங்க. என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து வீட்டில் வந்து ரொம்பவே வந்து அழுதுட்டுருக்காங்க. விஜயும் வந்து நிறைய சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பட் வந்து மல்லி வந்து எதுக்குமே வந்து சமாதானம் ஆகலை, அழுதுகிட்டே இருக்காங்க. சாப்பிட கொடுக்குறாங்க, சாப்பிடல. அது மட்டும் இல்லாமல் அந்த வருத்தத்தோட வெளிப்பாடாக வந்து மல்லிக்கு கோபம் வருது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் தூங்குங்க, எதுக்கு வந்து என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, எதுக்கு என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க, எனக்கு என் பொண்ணு வந்து கண்டிப்பாக வேணும், என் பொண்ணு இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, அவள் எப்படி இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு வந்து மல்லி வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்கே இருக்காங்கன்னு தெரியல, பணமும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கதிரேசன் நினச்சா வந்து பணத்தை கொடுக்க முடியும், ஆனால் வந்து கூடிய சீக்கிரம் வந்து அவ்வளோ பணத்தை வந்து கேஷாக வந்து ரெடி பண்ண முடியல அப்படின்றது தான் வந்து அங்கங்கே வந்து சிக்கலில் மாட்டிகிட்ருக்காங்க. இப்படி இருக்கிற நிலமையில தான் வந்து சுடர் வந்து வெண்பாவை ஏதோ ஒரு குடோனில் தான் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து ஏதோ வீடு எடுத்து வீட்டில் வந்து இருக்காங்க. பார்த்திங்கன்னா சுடர் தூங்கிட்டு இருக்காங்க. வெண்பாவும் வந்து மயக்கத்தில் தான் இருக்காங்க. வெண்பாவுக்கு சடனாக வந்து முழிப்பு வந்திருக்கு. அந்த முழிப்பு வந்ததும் வந்து சுற்றி எல்லாத்தையும் பார்க்குறாங்க, யாருமே இல்லை. சுடர் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சான்ஸை பயன்படுத்தி நம்ம வந்து இங்கேருந்து தப்பிச்சிடலாம், வீட்டில் யாரும் இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா குட்டி வந்து அங்கேருந்து வந்து வெளியே போகிறாங்க. சுடரும் வந்து முழிக்கிறப்போ வெண்பாக்கு வந்து பார்த்துடுறாங்களா, இல்லை வெண்பா வந்து அதுக்கு முன்னாடியே வந்து தப்பிச்சிடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இது எல்லாமே வந்து ஒரு கெஸ்ட்டில் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து வெண்பா வந்து அங்கேருந்து தப்பிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து சுடர் வந்து முழிச்சு பார்க்கும்போது ஷாக் ஆகி இருக்காங்க. டோர் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, ரூம் டோரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வருது. அப்படி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து தப்பிச்சிட்டாங்க. தப்பிச்ச வெண்பா வந்து எங்கே போவாங்க, யாரை தேடி போவாங்க, எப்படி வந்து விஜயோ கதிரேசனோ இல்லை மல்லியையோ யாரையோ வந்து எப்படி வந்து காண்டாக்ட் பண்ண போகிறாங்க, இல்லை ரவுடிங்க கிட்ட மாட்டிப்பாங்களா. ஆல்ரெடி இங்கே வெண்பா இல்லை அப்படின்ற விஷயம் வந்து சுடருக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து சுடர் வந்து கண்டிப்பாக தேட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா யார் கண்ணில் படுவாங்க அப்படின்றது வந்து பெரிய கொஷின் மார்க்கு. ஒரு வழியாக வந்து வெண்பா தப்பிச்சு வந்து மல்லிக்கிட்ட வந்து போய் வீட்டுக்கு சேர்ந்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து சுடரை வந்து எப்படி பழி வாங்கணுமோ அந்த மாதிரி வந்து பழி வாங்கிடுவாங்க விஜய் சரி கதிரேசனும் சரி. இப்போ வந்து கதிரேசன் இருக்கிற கோபத்துக்கும் மன வருத்தத்துக்கும் வந்து சுடர் மட்டும் கையில் கிடச்சான்னா அவ்வளோதாங்க. சுடரோட வாழ்க்கை மட்டும் இல்லை, சுடர் மொத்தமாகவே காலியாகிடுவாங்க. அந்த ஒரு காண்டில் இருக்காங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணு முகத்தை வச்சுட்டு நீ என்னை ஏமாற்றிருப்ப, அது இவ்வளோ நாளாக மல்லி எவ்வளவோ சொன்னாலே, காலில் விழுந்து தெய்வம் மாதிரியெல்லாம் வந்து சொன்னான், ஆனால் வந்து நாங்கள் தான் வந்து நம்பலை, இப்போ புரியுது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மேலே வந்து எல்லாரும் வந்து கன்சர்ன் இப்போ வைக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து மல்லியை வந்து யாரும் திட்ட மாட்டாங்க, மல்லியை வந்து முழுசாக ஏற்றுப்பாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து விஜயோட வாழ்க்கையிலையும் யாரும் வரப்போகிறதில்லை. விஜய் மல்லியை பிரிக்கிறதுக்கும் வந்து யாரும் வந்து ட்ரை பண்ண போகிறது கிடையாது. இப்போ எல்லாருக்கும் ஒரே விஷயம் வந்து வெண்பா குட்டி வந்து நல்லபடியாக வந்து மல்லியை வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அவ்வளோ ஒரு இன்சிடெண்ட் நடக்கும்போது கூட வெண்பா வந்து அசால்ட்டாக வந்து தூக்கிட்டு போயிட்டாங்களே அவ்வளோ பேர் வந்து முன்னாடி இருக்கிறம்போது அப்படின்றது தான் வந்து ரொம்ப வந்து வருத்தமாக இருக்குது. நடந்து முடிஞ்சிருச்சு. வெண்பா வந்து இப்போ வந்து அங்கேருந்து தப்பிச்சிருக்காங்க. ஸோ அங்கேருந்து தப்பிச்சதுனால வந்து முழுசாக வந்து தப்பிச்சிட்டாங்களா, ரவுடிங்கக்கிட்ட இருந்தும் சுடர்கிட்ட இருந்தும் வந்து அங்கேருந்து வெளியே வந்துட்டாங்க. மாட்டாமல் வந்து வீட்டுக்கு போய் சேருவாங்களா, அவங்களுக்கு வழி தெரியுமா, இல்லை வேறு யாராவது தெரியுமா, எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத வந்து பல கேள்விகள் வருது, பல பதில்கள் வருது. அது மட்டும் இல்லாமல் சீரியல் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து முடிய போகுது அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வைரலாக வந்து பரவிட்டுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது சீக்கிரமாக முடிஞ்சிருமோ, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சுடரும் வந்து மாட்டிக்கிட்டா, அப்படி பார்க்குறப்போ எங்கே வந்து சீரியல் முடிஞ்சிருமோ அப்படின்ற பயம் வந்து நிறையவே இருக்குது. அப்படி முடிஞ்சிட்டா நம்ம மல்லி விஜய் இவங்களெல்லாம் வந்து நம்ம ரொம்பவே வந்து மிஸ் பண்ணுவோம். எல்லாரையும் வந்து மிஸ் பண்ணுறத நினச்சாலே வந்து எப்படிடா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போதைக்கு வந்து சுடருக்கு வந்து எப்படிப்பட்ட தண்டனை கிடைக்கும்
ஆயுள் தண்டனை கிடைக்குமா, இல்லை ஜெயிலில் மாட்டு போவாங்களா, இல்லை தூக்கு தண்டனை கிடைக்குமா இப்படின்ட்டு பல தண்டனைகள் வரிசை கட்டி நிற்குது சுடருக்கும் ரகுக்கும். இந்த இடத்துல ரகு எங்கே போனார், வெண்பாவை வச்சு அதாவது சுடரை காப்பாற்ற வருவாரா வரமாட்டாரா அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய கேள்விகள் இருந்தாலும் சுடர் வந்து உண்மை தெரிஞ்சிருச்சு, கதிரேசனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றதே வந்து செலிப்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து நம்மளை வந்து விட்டுருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, வெண்பாவை கடத்தி இந்த சுடர் வந்து மாட்டிக்கின விஷயத்தை வந்து நம்மளால் செலிப்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிவிட்டுட்டாங்க. என்ன நடக்குது, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.